தமிழகத்துல சட்ட ஒழுங்கு இருக்கா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க. அந்த குஷ்பு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த கொலை ஒரு 3 பேர் இந்திக்காரர்கள் கொலை பண்ணாங்கல்ல, அது ஒரு அதை வச்சு சொல்றாங்களே. அப்போ உண்மையிலே தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு இந்த குஷ்பு இந்த கலா இந்த முறை யாரோட போயிட்டாங்க? போன முறை அண்ணாமலை அவரோட டான்ஸ் ஆடினாங்க. இந்த முறை அண்ணாமலை தான் இல்ல, யாரோட போய் டான்ஸ் ஆட போகுதுன்னு தெரியல. இந்த 2 பொம்பளைங்களும் இந்த தமிழ்நாட்டில் நாசப்படுத்திருக்காங்க. எனக்கு வர கோவம் இப்ப உங்களுக்கு எப்படி நிதியமைச்சர் மேல வந்து அந்த மாதிரி எனக்கு இவனுங்க 2 பேரும் மேல வருது. ஏன்னா நானும் ஒரு தாயா இருக்கிறேன். இந்த பொம்பளை இருக்கா இல்லைங்களா, இந்த குஷ்பு எல்லாம் எத்தனை ஒரு தலைவர் வந்து குஷ்பு வந்து அரசியல்ல வந்து ஒரு பெரிய வந்து ஐடென்டிபிகேஷன் கொடுத்தாரு. டக்குன்னு அதை விட்டுட்டு வந்து காங்கிரஸ் போனா, டக்குன்னு அதை விட்டு பிஜேபி போனா. அதாவது நானும் ஒரு பதிவு போட்டிருக்கேன், குரங்கு தாவர மாதிரி தாவிட்டு இருக்காங்க. 2வது இவங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சொல்றீங்க தமிழ் அப்படி சொல்றாங்க, தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இவெல்லாம் பாம்பேல இருந்து வந்து எல்லாவித கெட்ட பழக்கத்தையும் நம்ம தமிழ் அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதாவது திருமணத்துக்கு முன்னாடியே வாழலாம், திருமணத்துக்கு முன்னாடியே ஆடலாம், பாடலாம், அவங்க சொல்றாங்க. அவங்க எப்படி இவளா அந்த கலாவும் எப்படிதான் இந்த கலாலாம் மாநாட மயிலாடல இவளை ஒரு ஐடென்டிபிகேஷன் நம்ம தலைவர் கொடுத்தார். தமிழக தலைவர் எப்படி போய் நமக்கு விரோதமா வந்து பிஜேபியில சேர்ந்துக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு 2 பேரான தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவர் ஆனதுக்கு காரணமே நம்மளுடைய எல்லா கலாச்சார குட்டிச்சவர் அவ்வளவு காரணம் இவ தான். எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கின்னு ஆம்பளைங்களோட டான்ஸ் ஆடினு இதெல்லாம் வந்து இவனுங்க கத்து கொடுக்கறது தான் முக்கால்வாசி. டான்ஸ் கிளாஸ் வரச்சா, அதாவது ஒரு தொகுதியில டான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கேன் அந்த கலான்றவன். இவளுங்க 2 பேரையும் வந்துங்க இவளுங்களை முதல்ல வந்து தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும். இவளுங்கெல்லாம் வந்து ஒரு 10 பைசாக்கு லாக்கி இல்லாதவன்.